அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இந்த இடம் எங்கன்னா காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் செவ்வாய்க்கிழமை காலை நடக்கிற மாடுகள் சந்தை. இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தை, இன்னொரு பக்கம் மாடுகள் சந்தை நடக்கும். இந்த காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடம் தர்மபுரியிலிருந்து கிருஷ்ணகிரி போற வழிதான் இருக்கு. இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு, குறிப்பா என்ன விலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சந்தை, பண்ணை, விவசாயம், ஃபார்மிங் சம்பந்தமான, அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்கானுக்குமே நன்றி. வீடியோ பாருங்க. எச்எஃப் மாடுங்களா அது? நீங்க வாங்கினதானா? இன்னொருத்தர் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஆனா ரேட் எவ்வளோண்ணா? 60ங்களா? நன்றி, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா எச்எஃப் மாடுங்களா அது? எச்எஃப்பா? சென மாடுங்களாண்ணா? அண்ணா எவ்வளோ ரேட் எவ்வளோ சொல்றா? எவ்வளோ? 90ங்களா? சென மாடு 90,000ங்களா? சரி, ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. என்னம்மா ஜெர்சிங்களா? ஜெர்சிங்களா? நீங்க வாங்கினீங்களாண்ணா? என்ன பல் போட்டுதான் 4 பல்லுங்களா? இப்ப நான் சென்னைங்களா? எப்படி சென்னையா? பால் எவ்வளவு பாக்கலாது? பால் தலைச்சாங்களா? தலைச்சா பால் சொல்ல முடியாது. ரேட் எவ்வளவு சொன்னாங்க? 52 வாங்கிறீங்களா? சரி, ஓகேண்ணா, ஓகே, நன்றிண்ணா, தேங்க்ஸ். நீங்க கொண்டு வந்தா மாடுங்க எச்சப்பா கண்ணா என்ன கண்ணா? எத்தனை நாள் ஆகுது கண்ணு போட்டு? கிடாரி கண்ணு எத்தனை நாள்? 7 நாள் ஆகுதுங்களா? பால் எவ்வளவு நாள் பார்க்கலாம்? 15ங்களா பால்? ரேட் எவ்வளவு சொல்றீங்க? 60. மாடு கண்ணு சேர்த்துங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் தானா இது? 3வது ஈத்துங்களா? சரி, ஓகேண்ணா, ஓகேண்ணா, நன்றிண்ணா, ரெண்டு ஹெச்எஃப்ங்களாண்ணா? சனைங்களா? இப்போ கண்ணு எப்படி பார்க்கலாம்? கண்ணு எப்போ போடும்? 20 நாள் கண்ணு போட்டுருங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் ஈத்தா எப்படின்னா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈத்தா மொதல் ஈத்தா இல்ல எப்படின்னா இருக்கு? 2வது ஈத்துங்களா? ஆனா பால் எவ்வளவு பார்க்கலாம்? எவ்வளவு பால் வந்து 15-16 வருங்களா? 2வது ஈத்து. ஆனா ரேட் எவ்வளவு சொல்றீங்க? 80 சொல்றீங்களா? ஆனா ரேட் எப்படின்னா ஒரே ரேட்டுங்களா? அன்சர் தரீங்களா? அன்சர் தரேன்டியா? வேற இது அதுவும் நீங்க கொண்டு வந்தானா? அதுவும் சென மாடு. அது எத்தனாவது ஈத்துனா? 2வது ஈத்து. பால் எவ்வளவு பார்க்கலாம்? பால் 15. ஆனா ரேட்னா ரேட்டு அது 80 சொல்றீங்க. 80 சொல்றீங்க. ரேட் ஒரே ரேட்டா? அன்சர் தரீங்களா? அன்சர் தரேன்றீங்க. எப்படி வர வரீங்க? வர வரீங்க. ஆனா உங்க போன் நம்பர் ஏதாவது சொல்ல முடியுங்களா? எங்க பேர் சண்முகம். உங்க போன் நம்பருங்களா? நீங்க வர வரீங்க. பேர் என்ன? சண்முகங்களா? சரி, ஓகேண்ணா, ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. என்னண்ணா ஆல் பிளாக்கா? ஆல் பிளாக்கு சென்னைங்களா? சென்னை கண்ணே பண்ணாது பார்க்கலாம். 10 நாள்ல கண்ணு போட்டுங்களா? ஆனா என்ன ஃபர்ஸ்ட் ஈத்தா எப்படின்னா இருக்கு? 3வது ஈத்து. 10 நாள்ல கண்ணு போட்டுருங்களா? பால் எவ்வளவு பார்க்கலாம்? பால் எவ்வளவு? 20ங்களா? ஆனா நீங்க கொண்டு வந்தானா? வேற ஏதாவது கொண்டு வந்து வாங்கி வந்திருக்கீங்க? ரேட் எவ்வளோ சொல்றீங்க? ரேட் எவ்வளவு? 70. ஆனா வேற ஏதாவது மாடு வச்சுக்கீங்களா? வேற ஏதாவது மாடு வச்சுக்கீங்களா? 9 மாடு. 10 மாடு 9 கொடுத்துட்டீங்களா? ஆனா உங்க பேர் போன் நம்பர் இருந்தா சொல்ல முடியுங்களா? ஒரே நிமிஷம். பெரியசாமி. 99 44 49 04 47. வாரம் வரும். ரேட் வந்து கம்மி காசு வந்தா கொடுக்குறோம். வீட்லயும் இருக்கு. அண்ணா எச்எஃப்ங்களா இது? ஆமா. கண்ணு என்ன கண்ணா? காலக்கண்ணுங்களா? எத்தனை நாள் ஆகுது கண்ணு போட்டு? ஈவினிங் சாயங்காலம் தான் கண்ணு போட்டுங்களா? எச்எஃப் மாடு ஃபர்ஸ்ட் இது எப்படின்னா இருக்கு? செகண்ட் டைம்ங்களா? பால் எல்லாம் எதிர்பார்க்கல? பால் எல்லாம் 15ங்களா? சாயங்காலம் தான் கண்ணு போட்டுது காலக்கண்ணு. ஆனா ரேட் எவ்வளவு சொல்றீங்க? 65ங்களா? நான் ரேட் எப்படின்னா ஒரே ரேட்டா இல்ல அன்சர் தரீங்களா? அன்சர் தரேன்றீங்க. வேற ஏதாவது மாடு கொண்டீங்களா? இல்ல இதானா? வேற மாடு கொண்டு வந்தீங்களா? கொடுத்துறீங்க. எப்படி வார வாரம் வரீங்களா? எப்படி நீங்க வீட்டுல மாடுங்க இருக்கு? பேர் போன் நம்பர் இருந்தா சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம். குரு போன் நம்பர் 6381445472. எந்த ஊர் நீங்க? நான் வாமலூர். ரேட் எல்லாம் ஒரே ரேட்டுங்களா இல்ல அனுசரிச்சு கொடுப்போம். மாடுங்க இருக்கா? வேற ஏதாவது மாடு? ஹெச்எஃப் மாடு எல்லா மாடுமே கலந்து தானே இருக்கும். ஆனா ஹெச்எஃப்ங்களா அது? ரெண்டுமே ஹெச்எஃப்ங்களா? ஆனா சென்னைங்களா? அப்போ கண்ணு எப்படின்னா பார்க்கலாம்? கண்ணு எப்படின்னா போடும்? 15 நாள் கண்ணு போட்டுங்களா? ஆனா பால் எவ்வளவு?
20 வருங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் டைப் என்னதுங்க? ரெண்டாவது கண்ணுங்களா? ரேட் எவ்வளவு சொல்றீங்க இது? ரேட் எவ்வளவு? 85ங்களா? ஆனா ரேட் எப்பனா ஒரே ரேட்டா ஆன்சர் தெரியுங்களா? ஆன்சர் தரேன்றியா? ஆனா உங்க ஃபோன் நம்பர் இருந்தா கூட சொல்லுங்க. ஃபோன் நம்பர் இல்லைங்களா? சரி ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்ஸ். ஆனா ஹெச்எஃப் சென்னைங்களா இப்போ? ஆனா கண்ணை எப்பனா இது பார்க்கலாம்? கண்ணு 10 நாள்ல போடுங்களா? ஃபர்ஸ்ட் ஈத்தா எப்படின்னா? ஃபர்ஸ்ட் ஈத்தா முதல் ஈத்தா ரெண்டாவது ஈத்துங்களா? ஆனா பால் எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கு பால் 20ங்களா? பால் 20 எதிர்பார்க்கலாம். ஆனா ரேட் எவ்வளவு சொல்றீங்க? 70 சொல்றீங்களா? ரேட் எப்படின்னா ஒரே ரேட்ல ஆன்சர் தெரியுங்களா? முன்ன முன்ன தரேன்றீங்க. 70 தரேன்றீங்க. வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா இல்ல இது மட்டும் தான் மாடு கொடுத்தீங்களா? வீட்டுல வச்சிருக்கீங்க, இன்னைக்கு தான் கொண்டு வந்தீங்க. ஆனா 3 உடனே 2 கொடுத்துட்டீங்களா? ஆனா உங்க பேர் ஃபோன் நம்பர் இருந்தா கூட சொல்ல முடியுங்களா? உங்க ஃபோன் நம்பர் தான் 9365863213ங்களா? பேரு ஜெகநாதன். வாரம் வரீங்க? வாரம் வரீங்க. ஈரோடு கருங்கல் பாளையம் போறீங்க. அந்த சந்தைக்கு கருங்கல் பாளையம் சந்தைக்கு போறீங்க. சரி ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்ஸ். அப்பா பிள்ளைங்களா? மாடுதான் நீங்க வந்தீங்களா? சொந்த மாடு. சொந்த மாடு ஜெர்சிங்களா? ஆமா. கண்ணு என்ன கண்ணா? கிடாகண்ணுங்களா? ஆனா இது பால் எவ்வளவு எதிர்பார்க்கல மாடு? பால் 2 நேரம் 10 லிட்டர் வருது. 2 நேரம் 10 லிட்டருங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் ஈத்தா எப்படின்னா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈத்தா இல்ல முதல் ஈத்துங்களா எப்படின்னா இருக்கு? முதல் மாடுங்களா? ஆனா ரேட் எவ்வளவு சொல்றீங்க? 35 சொல்றீங்க. ஆனா ரேட் எப்படின்னா ஒரே ரேட்டுக்கு ஆன்சர் தெரியுங்க? 1500 கம்மியா. 1500 கம்மியா தரேன்றீங்க. வேற ஏதாவது மாடு வச்சிருக்கீங்களா இல்ல இது மட்டும் தானா? 3 இருக்குங்களா? 3 கொண்டு வந்தீங்களா இப்போ? ஆமா. ஆனா உங்க பேர் வாரமா வரீங்களா அப்படின்னா? ஆனா உங்க பேர் ஃபோன் நம்பர் சொல்ல முடியுங்களா? ஒரே நிமிஷம். என் பேர் 97 86 59 76 34. பேருனா? அப்பா பிள்ளை. ரேட்ல எப்படின்னா ஒரே ரேட்ல ஆன்சர் தெரியுங்க? இப்போ ஒரு 1500 முன்ன பின்ன. ஆமாங்க. தேங்க்யூ. இந்த பெரிய சைஸ் மாடு எச்எஃப் ரக மாடனும் சென மாடனும் சொல்லிடுறாங்க. ரேட் மட்டும் என்னன்னு எச்எஃப் அது எச்எஃப் செனைங்களா? ஆமா, சென மாடு எச்எஃப். எவ்வளவு பால் எவ்வளவு அது பார்க்கலாம்? 25 பாலுங்களா? ஆனா ரேட் எவ்வளவு சொல்றாங்க? 160ங்களா? எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈத்தா இது முதல் ஈத்தா? ஃபர்ஸ்ட் ஈத்து 160 சொல்றாங்க ரேட் எச்எஃப் மாடு. ஓகேண்ணா, ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஆனா இதெல்லாம் எச்எஃப்ங்களா? எச்எஃப் பண்ணுங்க. ஆனா எத்தனை நாள் கண்ணுங்களா அதெல்லாம்? எல்லாம் ஒரு 8 மாசம் கண்ணுங்களா? எல்லாம் எச்எஃப் கிடாரி கண்ணுங்க. ஆனா எவ்வளவு ரேட்ல எவ்வளவு சொல்லுவீங்க? 25ங்களா? 8 மாசம் கண்ணு கிடாரி கண்ணு. எப்ப சென பிடிக்குன்னா எப்போ இது? 2-3 மாசம் ஆயிடும். 1 வருஷம் மேல ஆகணும் சென பிடிக்கணும். நீங்க கொண்டு வந்தேன்னா வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? இது மட்டும் கொண்டு வந்தீங்களா? இது மட்டும் கண்ணு கொண்டு வந்தீங்க. ஆனா ரேட் எப்படின்னா ஒரே ரேட்டுங்களா? ஆன்சர் தெரியல. ஆன்சர் தரேன்றீங்க. எப்ப நான் வாரம் வரீங்களா நீங்க? உங்க நான் பேர் ஃபோன் நம்பர் இருந்தா கூட சொல்லுங்க. ஒரே நிமிஷம்னா. என் பேரு முனிராஜ். ஃபோன் நம்பர் 8124896658. நான் இங்க காரிமங்கலம் பக்கம். பொம்பட்டு மேட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள போகணும். வீட்லயே இருக்குங்க. கண்ணு மாடு, இது சென மாடு, கண்ணு மாடு, பால் மாடு எல்லாமே இருக்கு. எல்லாம் அனுசரிச்சு தருவாங்க. சொல்லுப்பா தம்பி. ஜெர்சி கிராஸ் தான். ஆமாண்ணா. இது காலக்கண்ணா. ஒரு 15 லிட்டர் வரலாம். இல்ல ரெண்டாவது இதுண்ணா. ரேட் 55,000 சொல்லுங்க. இல்ல இல்ல அனுசரிச்சு தருவோம். இல்ல கொண்டு வந்தா 2 கொடுத்துட்டோம்ண்ணா. 3 உடனே 2 இருக்குண்ணா. ஃபோன் நம்பர் இருந்தா கூட 97 87 54 59 64. அவ்வளவுதான். உங்க பேருனா? சாமிநாதன். என்ன ஊர்னா? வெளிச்சந்தர். HF நீங்க கொண்டு வந்தானா? ரெண்டுமே HF. எத்தனைண்ணா? மிக்சிங்ல இருக்கு. ஆல் பிளாக் HF எல்லாம் கலந்து இருக்கு. ஆமா ஆமா. செனைகளா எல்லாம்? எல்லாம் சென மாடுதான். பால் எவ்வளவு பார்க்கலாம்?
பால் கறக்கணும் இப்ப தலசது. கலச்சாங்களா? ஆமா. பால் எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? தெரியல. ஒரு 12 13 எதிர்பார்க்கலாம். 12 15 கலச்சம். ஆமா. அந்த மாடு நான் அது இது சென்ட்ரல் ஹெச்எப், இது ஹெச்எப், இது ஹெச்எஃப், அது சென. எல்லாமே சென்னது 6 மாடு. எல்லாம் சென மாடு. எத்தனை மாடுங்க இருக்கு கொண்டு வந்தீங்க? நம்மளது 7 இருக்கு, ஒன்னு கொடுத்துட்டுங்க. ஒண்ணுங்களா? ஒன்னு கொடுத்துட்டீங்க. ஆமா. ரேட் எவ்வளவு சொல்றீங்க? ரேட் 75 சொல்லுதுண்ணா. 75ங்களா? ஆமா. மத்த மாடுங்கண்ணா? மத்த இது 1.45 சொல்லுது. இது 45ங்களா? எப்படி பால் கறக்கிறது வச்சு? அதுவும் தலைச்சுதான். தலைச்சாதான் 2 பல்லு. ஒண்ணு பல்லு வைக்கல, 2 பல்லு போட போகுது. 2 பல்லு போட போகுது. ஆமா. ரேட் எப்படின்னா பால் கறக்கிறது வச்சு சொல்றீங்களா? இல்ல மாடு பெருமாடு. மாடு பெரிய மாடு. ஆமா, ஹெச்எப் மாடு. மாடை வச்சு ரேட் சொல்றீங்க? ஆமா ஆமா, மாடு பெருமாடு. அதான் ரேட் எப்படின்னா ஒரே ரேட்டுங்களா? அனுசரிச்சு தரீங்க? இல்ல முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுங்க. வாரம் வரீங்க? ஆமா ஆமா, வாரம். போன் நம்பர் கூட சொல்லுங்க. 97 91 84 65 08. வீட்ல இது இல்லாம மாடுங்க இருக்குங்களா? வீட்டுல இருக்கு. சரி, ஓகே. ரேட் அனுசரிச்சு தரீங்க? என்ன பண்ணு. நன்றி, தேங்க்ஸ். ஜெயக்குமாருங்க. என்ன மாடு? கருவேல மாடு. ஆமா, ஹெச்எப். சென மாடுங்க. பால் எவ்வளவு? பால் 25 லிட்டர் கறக்குங்க. 25 கறக்குங்க, இன்னும் 15 நாள் பிடிக்கும். ரெண்டாவது கண்ணுங்க இருக்குங்க எல்லாம். ஆமாங்க. ஆமாங்க, 7 மாடு கொண்டு வந்து 1.25 கொடுத்துருக்குங்க. 2 பல்லு கிடேரி ஒண்ணு இருக்கு, இன்னொரு 2 பல்லு இருக்கு. ஈத்து மாடு ரெண்டாவது கண்ணு. அது கிடேரி 1.30 சொல்லிச்சுங்க, இது 1.25 சொல்லிச்சு. பால் இது 20 லிட்டர் கறக்குங்க. இது 20 லிட்டர் கறக்குங்க. ஆமாங்க, அது தலைச்சோம். ஆமாங்க, ஒரு 15-17 லிட்டர் கறக்கும். ரேட் 1.25 சொல்லிச்சுங்க. அது 1.30 சொல்லிச்சு. வீட்டுல இருக்குங்க, இன்னும் மடி இல்ல. அது மடி அந்த பின்னாடி பிடிச்சிருவாரு. வாரம் கன்ஃபார்ம் வரும். அனுசரிச்சு தாங்க கொடுக்கும். 9788 088 578. மேலும் வரும் நாட்கள்ல, வரும் வாரங்கள்ல சந்தை, பண்ணை, விவசாயம், ஃபார்மிங் சம்பந்தமான, அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தானுக்குமே நன்றி, வணக்கம்.